அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் சீரியஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல லாஸ்ட் வீடியோல 5th லெசன் கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். ஸோ இந்த வீடியோல 6th லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியாவினுடைய நிர்வாக அமைப்பு அப்படிங்கிற லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த லெசனை நம்ம எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது மட்டும் நம்ம பார்த்தோம்னாலே போதுமானது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியாவினுடைய நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஓவராலா இந்தியாவை ரூல் பண்ணக்கூடியது இந்திய அரசாங்கம், தட் இஸ் நதிங் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க ரூல் பண்றாங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசாங்கங்கள் ரூல் பண்றாங்க. ஓவரால் இந்தியாவுக்கு யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் குள்ளார பாத்தீங்க அப்படின்னா செவரல் ஜோன்ஸ், பல மண்டலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா நார்த் ஜோன், சவுத் ஜோன், ஈஸ்ட் ஜோன், வெஸ்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி செவரல் ஜோன்ஸ், மண்டலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா செவரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அந்த மண்டலங்களுக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா பல மாவட்டங்கள் அப்படிங்கிறத ஸ்பிட் அப் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜில்லா பரிஷத் அப்படிங்கிற டேர்ம்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு பல மாவட்டங்களாக நம்ம கிளாஸிஃபை பண்றோம். அந்த மாவட்டங்களை ஃபர்தர் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா வட்டங்கள், தட் இஸ் நத்திங் பட் பாத்தீங்க அப்படின்னா தாலுக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தாசில் அப்படிங்கிற நேம்லயும் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த தாலுக்கு ஹெட்டா இருக்கிறவங்கள தான் நம்ம தாசில்தார் அப்படிங்கிற டேர்ம்ல மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ தாலுக் ஆர் தாசில் அப்படிங்கிற டேர்ம்ல சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளா பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா மாநகராட்சிகள்னு சொல்லிட்டு கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு சில ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா மகாநகர் ஆர் பாலிகா அப்படிங்கிற டேர்ம்ல சொல்லுவாங்க. அடுத்தது நகராட்சிகள், தட் இஸ் நதிங் பட் முனிசிபாலிட்டிஸ். ஓகேங்களா? மாநகராட்சிகள்னா கார்பரேஷன்ஸ், நகராட்சிகள் அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ், நகர்பாலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. மாநகராட்சினா மாநகர்பாலிகா, நகராட்சிகள் அப்படின்னா நகர்பாலிகான்னு சொல்லுவாங்க. பேரூராட்சிகள் அப்படின்னு சொல்லும் போது டவுன் பஞ்சாயத்து அப்படிங்கறத பேரூராட்சி அப்படிங்கிற டேர்ம்ல சொல்லுவாங்க. மகாநகர் பாலிகா அப்படிங்கிற டேர்ம்லயும் அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபர்தரா பாத்தீங்கன்னா செவரல் வில்லேஜஸ், கிராம பஞ்சாயத்துகளாகவும் பல வார்டுகளாகவும் கிளாசிஃபை அப்படிங்கிறதா இருக்கும். அப்போ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும் போது யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து கீழ் லெவல் இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா செவரல் கிளாசிபிகேஷன்ஸ் சொல்லக்கூடிய பல வகைகளை நம்ம கிளாசிஃபை அப்படிங்கறத பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு இந்த லெசன்ல இந்த ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய நமக்கு தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய தலைமைச் செயலகம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? தட் இஸ் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? இப்போ சென்ட்ரல் செக்ரட்டரியேட் அப்படிங்கிறதுல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ சென்ட்ரல் செக்ரட்டரியேட், மத்திய தலைமைச் செயலகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மத்திய ஆட்சியினுடைய அனைத்து அமைச்சகம் மற்றும் துறைகளின் ஒட்டுமொத்த தொகுப்பே மத்திய தலைமைச் செயலகம்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல அமைச்சகம்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்கும் அண்ட் தென் துறைன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதாவது என்ன அப்படின்னா இப்போ அக்ரிகல்ச்சரல் மினிஸ்ட்ரி, வேளாண் அமைச்சகம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த வேளாண் அமைச்சகத்துக்குள்ளார பல டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறை டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அனிமல் ஹஸ்பண்டரி, ஓகேங்களா? ஸோ கால்நடை வளர்ப்பு துறை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சகமும் ஓகேங்களா அதுக்குள்ளார செவரல் துறைகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம டைரக்டா மினிஸ்ட்ரி, அமைச்சகம் அப்படிங்கிற டேர்ம்ல தான் சொல்லுவோம். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வரும்போது தான் நம்ம துறை அப்படிங்கிற டேர்ம்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பாத்தீங்கன்னா மத்திய தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது என்னன்னா ஒட்டுமொத்தமா சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா அமைச்சகங்கள் அண்ட் தென் எல்லா துறைகளையும் கட்டுப்படுத்துற ஒட்டுமொத்த செயலகம் தான் இந்த சென்ட்ரல் செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகல் 77 என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா விதமான நிர்வாக பணிகளுமே யாருடைய பேர்ல தான் எடுக்கப்படுது அப்படின்னா இட் இஸ் இன் தி நேம் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ குடியரசுத் தலைவருடைய பேர்ல தான் எல்லா விதமான நிர்வாக பணிகளும் எடுக்கப்படுது அப்படின்னும் குடியரசுத் தலைவர் அந்த பல்வேறு அமைச்சகங்களுக்கு பணிகளை ஒதுக்கீடு செய்யக்கூடிய அதிகாரமும் இருக்கு அப்படின்னும் அதையும் ஆர்டிகல் 77 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லா மினிஸ்ட்ரிஸ் அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் ஒருங்கிணைக்கிற ஒரு செக்ரட்டரியேட் தான் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ அந்த மத்திய தலைமைச் செயலகத்துடைய முக்கியமான பணிகள் என்னென்ன அப்படிங்கும் போது மினிஸ்டர்ஸ், அமைச்சர்களுடைய கொள்கைகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ திட்டங்களை செயல்படுத்துவாங்களே அந்த கொள்கைகளையும் சரி, நாடாளுமன்றத்துடைய செயல்பாடுகளையும் சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அமைச்சர்களுக்கு கொள்கைகளை வகுப்பதிலையும் நாடாளுமன்றம் ரீதியா ஃபங்க்ஷன் ஆகிறதுலையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சட்டங்களை வரைதல், ஓகேங்களா? ஸோ லா ஏதாவது எனாக்ட் பண்றதா இருக்கட்டும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்றதா இருக்கட்டும், அதே அந்த பாலிசிஸ் சொல்லக்கூடிய அந்த கொள்கைகளை செயல்படுத்துறதா இருக்கட்டும், அதுல வந்துட்டு இந்த சென்ட்ரல் செக்ரட்டரியேட் ரொம்ப முக்கிய ரோல் பிளே பண்ணுவாங்க. அண்ட் தென் திட்டமிடல் அண்ட் திட்டம் உருவாக்கம், ஏதாவது ஒரு திட்டங்களை அமல்படுத்துறாங்கனாலோ அந்த திட்டத்தை ஏதாவது வரையறை செய்யறாங்க இல்ல புதுசாக ஏதாவது திட்டத்தை கொண்டு வராங்கனாலோ அந்த திட்ட உருவாக்கத்திலையும் இந்த சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து அமைச்சகத்தினுடைய செலவினங்கள் மற்றும் நிதிநிலை அறிக்கை சார்ந்த பணிகள். ஸோ ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்குமே பாத்தீங்கன்னா வருவாய் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, எவ்வளவு செலவுகள் ஆயிருக்கு அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் தென் பட்ஜெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அது சார்ந்த விஷயங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அண்ட் தென் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதை மேற்பார்வையிடுதல் மற்றும் கட்டுப்படுத்துதல். ஸோ ஒவ்வொரு அமைச்சகங்களும் ஒவ்வொரு துறைகளும் அவங்களுடைய பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, திட்டங்களை செயல்படுத்துவாங்க. ஸோ அதை மேற்பார்வையிடுறதும் அதை வந்துட்டு கட்டுப்படுத்துறதும் இந்த சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டுடைய வேலை.
அமைச்சகம் மற்றும் துணை பணியாளரின் பணிகளை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்குதல். கண்டிப்பா ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸ்லயும் சரி, ஒவ்வொரு துறைகளையும் சரி, நிறைய பணியாளர்கள் இருப்பாங்க. சோ அவங்கள டெவலப் பண்றதுக்கு ரீதியா அவங்களுக்கான சேலரி அலவன்சஸ் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த சென்ட்ரல் செக்ரட்டரியை டீல் பண்ணுவாங்க. அமைச்சகத்தின் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து மேற்பார்வையிடல் மற்றும் மாநில நிர்வாகத்துடன் தொடர்பில் இருத்தல். சோ ஒட்டுமொத்தமா எல்லா மினிஸ்ட்ரியும் ஒருங்கிணைச்சு, ஓகேங்களா? சோ ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் இருக்கும். சோ எல்லா அமைச்சகங்களையுமே ஒருங்கிணைக்கிற பணியையும் அண்ட் தென் மாநில நிர்வாகத்துடன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட வந்துட்டு கான்டாக்ட்ல இருக்கிறதும் இந்த சென்ட்ரல் செக்ரட்டரியுடைய வேலை. அப்போ ஓவராலா சொல்லணும்னா அமைச்சர்களுக்கு தேவையான எல்லா முக்கியமான ஆலோசனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சொல்லக்கூடிய மத்திய தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் அமைச்சரவை செயலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேபினெட் செக்ரட்டரியேட்னா என்ன அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ நமக்கு ஏற்கனவே தெரியும் யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மத்திய அமைச்சரவை குழுன்னு இருக்காங்க அப்படின்னா அதுல டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. சோ கேபினெட் மினிஸ்டர்ஸ், கேபினெட் அமைச்சர்கள், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாங்க அமைச்சர்கள், அண்ட் தென் டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி கேபினெட் மினிஸ்டர்ஸ், ஸோ அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸோட நிர்வாக ரீதியா இருக்கிறவங்களை தான் நம்ம கேபினெட் செக்ரட்டரியேட் சொல்லுவோம். அப்ப சிம்பிளா சொல்லணும்னா எல்லா கேபினெட் அமைச்சர்களையும் ஒருங்கிணைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு செயலகம் தான் கேபினெட் செயலகம். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அண்டர் த டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த கேபினெட் செயலகம்னு சொல்லக்கூடியது பிரதமருடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனுடைய நிர்வாக தலைவராக இருக்கிறவர் யார் அப்படின்னா கேபினெட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓகேங்களா? ஸோ ஹி இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த கேபினெட் செக்ரட்டரி. அமைச்சரவை செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேபினெட் செக்ரட்டரி தான் ஒட்டுமொத்த அந்த கேபினெட் செக்ரட்டரியேட்டுக்கும் ஹெட்டாக இருப்பார். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா IAS ஆபீசர்ஸ்க்கும் ஓவரால் ஹெட்டும் யாரு தான் அப்படின்னா அந்த கேபினெட் செக்ரட்டரி தான். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் அலுவலர்கள் ஒதுக்கீடு 1961, ஓகேங்களா? ஸோ இந்திய அரசாங்கத்தினுடைய அலுவல்கள் ஒதுக்கீடு உத்தரவு 1961 படி அந்த அமைச்சரவை செயலகத்தினுடைய முக்கியமான பணிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லா அமைச்சகங்களையும் கோஆர்டினேட் பண்ணிறதுக்காக இருக்கிறது இந்த கேபினெட் செயலகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த கேபினெட் செக்ரட்டரிக்கு பாத்தீங்க அப்படின்னா மெயினா 3 விங்ஸ், 3 விதமான அமைப்பு முறைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ரைட். சோ குடிமை பிரிவு சிவில் விங், ராணுவ பிரிவு மிலிட்டரி விங், அண்ட் நுண்ணறிவு பிரிவுன்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் டிவிஷன் விங்னு சொல்லிட்டு மொத்தம் 3 விதமான பிரிவு இருக்கும். ஸோ இதுல இந்த குடிமை பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய சிவில் விங், அந்த சிவில் விங்குடைய நோக்கம் வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா மத்திய அமைச்சரவைக்கு ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை வழங்குதல். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மெயினா சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ்க்கு ஆலோசனைகளையும் உதவிகளையும் வழங்குறது இந்த குடிமை பிரிவினுடைய முக்கியமான வேலையா இருக்கும். அண்ட் தென் ராணுவ பிரிவு அப்படின்னு சொல்லும் போது தட் இஸ் மிலிட்டரி விங். இந்த மிலிட்டரி விங்குடைய வேலை என்ன அப்படின்னா கேபினெட் கமிட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ராணுவ குழு அண்ட் மிலிட்டரி அஃபேர்ஸ் குழுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்துட்டு உதவிகளை வழங்குறது இவங்களுடைய மெயினான நோக்கமா இருக்கும். சோ கேபினெட் கமிட்டிஸ்ல பல குழுக்கள் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆர்மியா இருக்கட்டும் அண்ட் தென் மிலிட்டரி அஃபேர்ஸ் கமிட்டியா இருக்கும், அவங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குறது இந்த ராணுவ பிரிவுன்னு சொல்லக்கூடிய மிலிட்டரி விங்குடைய ரோலா இருக்கும். அந்த நுண்ணறிவு பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் விங்குடைய மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸ் கமிட்டின்னு சொல்லக்கூடிய கூட்டு புலனாய்வு குழு சார்ந்த செயல்பாடுகளை கையாளுவது இந்த நுண்ணறிவு பிரிவுன்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் விங்குடைய மெயினான வேலை. ஓகேங்களா? ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு புலனாய்வு குழு சார்ந்த செயல்பாடுகளுக்கு உதவி செய்யறது இந்த நுண்ணறிவு பிரிவு. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் அனலைசஸ் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவுன்னு சொல்லுவாங்க. ரிசர்ச் அண்ட் அனலைசஸ் விங். அண்ட் தென் பாதுகாப்பு இயக்குனர், சிறப்பு பாதுகாப்பு குழு, ஓகேங்களா? ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. SPG சிறப்பு பாதுகாப்பு குழு அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் கூட்டு நுண்ணறிவு குழுவினுடைய இயக்குனர் டைரக்டர் ஆஃப் த ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸ் கமிட்டி. அண்ட் தென் பொதுமக்கள் குறைகள் DGP 1998, தேசிய ஆணையம் ரசாயன ஆயுத ஒப்பந்தங்கள். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பல முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேபினெட் செக்ரட்டரியேட் கீழே ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸா இருக்கும். மெயினா 3 விங்ஸ் இருக்கு. இதை தாண்டி சில அமைப்புகளும் இந்த ரா மாதிரியான ஏஜென்சிஸும் பாத்தீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரியேட் கீழே வரக்கூடிய முக்கியமானவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கேபினெட் செக்ரட்டரியினுடைய வேலை என்ன அப்படின்னா பிரதமர் தலைமை தாங்குவாரு. ஓகேங்களா? ரைட். ஸோ அரசு கொள்கை முடிவு எடுப்பதில் அமைச்சகத்திற்கிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது இவங்களுடைய முக்கியமான நோக்கம். அதாவது கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு துறை மினிஸ்ட்ரிக்கும் இன்னொரு அமைச்சகத்துக்கும் இடையில ஒரு ஒருங்கிணைப்பை கொண்டு வருவது இந்த கேபினெட் செக்ரட்டரியேட்டுடைய வேலை. அண்ட் தென் அமைச்சகங்கள் அல்லது துறைகள் இடையே காணப்படும் வேறுபாடுகளை களைதல். ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தது அப்படின்னா, ஏதாவது மாறுபட்ட முரண்பட்ட கருத்துக்கள் இருந்ததுன்னா அது சார்ந்த பரிந்துரைகளை கொடுக்கிறது. நிலைக்குழுக்கள் மற்றும் தற்காலிக குழுக்கள் மூலம் ஒருமித்த கருத்தை உருவாக்குதல். சிம்பிளா சொல்லணும்னா எல்லா அமைச்சகங்களுக்கும் இடையில
இருக்கக்கூடிய அந்த வேறுபட்ட கருத்துக்களை ஒருங்கிணைக்கிறது இந்த கேபினெட் செக்ரட்டரியுடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லலாம். நாடு பெரும் நெருக்கடிகளை சந்திக்கும் காலங்களில் மேலாண்மை செய்தல், அத்தகைய காலங்களில் பல்வேறு அமைச்சகங்களை ஒருங்கிணைத்தல். ஸோ இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி சிச்சுவேஷன், நிர்வாக ரீதி அதாவது கிறிசஸ் ஏற்படுது அப்படிங்கிற சிச்சுவேஷன்லையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேபினெட் செக்ரட்டரியோட ரோல் முக்கியமானதா இருக்கும். அப்ப சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டுக்கும் கேபினெட் செக்ரட்டரியேட்டுக்கும் மெயினான வித்தியாசம், மத்திய தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லும் போது திட்டங்களை செயல்படுத்துறது, ஒருங்கிணைக்கிறது மாதிரியான விஷயங்கள்ல மத்திய தலைமைச் செயலகத்தினுடைய வேலை இருக்கும். அதுவே கேபினெட் செக்ரட்டரியேட்னு சொல்லும் போது அமைச்சகங்களை ஒருங்கிணைச்சு அந்த பணியை மேற்கொள்றதுல கேபினெட் செக்ரட்டரியேட்டுக்கு முக்கிய பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த அமைச்சரவை குழுக்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த அமைச்சரவை செயலகம்னு சொல்லக்கூடிய கேபினெட் செக்ரட்டரியேட் அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்களுக்கு உதவிகளை நல்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா செவரல் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கேபினெட் மினிஸ்டர்ஸ், அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கும் சரி அந்த கேபினெட் கமிட்டிஸ்க்கும் சரி பல விஷயங்கள்ல உதவி செய்யறாங்க. யாரு? இந்த கேபினெட் செக்ரட்டரி. என்ன மாதிரி செய்யறாங்க அப்படின்னா, பிரதமருடைய உத்தரவுப்படி அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்களின் திட்டங்களை ஒருங்கிணைத்தல். ஸோ பிரைம் மினிஸ்டருடைய ஆர்டர் படி, ஓகேங்களா, ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸ் அண்ட் கேபினெட் கமிட்டிஸ்னுடைய ஒர்க்கை இன்டகிரேட் பண்றது, ஒருங்கிணைக்கிறது இவங்களுடைய முக்கியமான வேலை. அண்ட் தென் கூட்ட நிரல்களை முடிவு செய்து சுற்றுக்கு அனுப்புதல். பிரதமர் தலைமையில கேபினெட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கு அப்படின்னா அந்த மீட்டிங்கை பிக்ஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் சர்க்குலர் அனுப்புறது இவங்களுடைய வேலை. அண்ட் தென் கூட்டப்பொருள் தொடர்பான கோப்புகளை தயார் செய்து சுற்றுக்கு அனுப்புதல். ஸோ அந்த மீட்டிங்ல என்ன பிளான் பண்ண போறோம், என்ன பேச போறோம் அப்படிங்கிற அந்த அஜெண்டா இருக்கும் இல்லையா, அந்த அஜெண்டாவை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருக்குமே சர்க்குலர் அனுப்புவாங்க. அண்ட் தென் பிரதமரின் ஒப்புதலுக்கு பின் கூட்ட விவாதங்களை தொகுத்து வழங்குதல். ஸோ பிரைம் மினிஸ்டர் அப்ரூவல் கொடுத்ததுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த மீட்டிங்கை தொகுத்து வழங்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்க. அதுக்கடுத்தது அமைச்சரவை மற்றும் அதன் குழுக்கள் எடுத்த முடிவுகள் நடைமுறைப்படுத்துவதை மேற்பார்வையிடுதல். ஸோ அப்ப பிரதமர் தலைமையில கேபினெட் மீட்டிங் கூட்டுறாங்கன்னா அந்த கேபினெட் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிறது, அதனுடைய அஜெண்டாவை ப்ரிப்பேர் பண்றது, பிரைம் மினிஸ்டர் டெசிஷனுக்கு பிறகு அதை தொகுத்து வழங்குறது மட்டும் இல்லாம மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு மீட்டிங்ல எடுக்கப்பட்ட முடிவுகளையே மேற்பார்வையிடுறதும் இந்த கேபினெட் செக்ரட்டரியேட்டுடைய வேலை தான். அண்ட் தென் அமைச்சரவை கூட்ட ஆவணங்களை அமைச்சரவை செயலக பாதுகாப்பில் பராமரித்தல். அந்த கேபினெட் மீட்டிங்ல எடுத்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் பாதுகாக்கப்படுத்துறதும் இவங்களுடைய வேலை. அப்ப சிம்பிளா கேபினெட் கூட்டத்தை கூட்டுறதுல இருந்து முடிவெடுத்ததுக்கு பிறகு அந்த டாக்குமெண்ட்ஸை சேஃப்கார்ட் பண்றது வரைக்கும் எல்லாமே யாருடைய வேலை அப்படின்னா கேபினெட் செக்ரட்டரியேட்டுடைய வேலை. ஸோ அது அப்படி இந்த கேபினெட் செக்ரட்டரியேட் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கும் கேபினெட் கமிட்டிஸ்க்கும் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ விச் வாஸ் ஹெடட் பை த கேபினெட் செக்ரட்டரி. ஓகேங்களா? ஸோ கேபினெட் செயலாளர்னு சொல்லக்கூடிய அமைச்சரவை செயலாளர் தலைமை தாங்குவார். ஓகே, அடுத்தது அமைச்சரவை செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேபினெட் செக்ரட்டரி. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கேபினெட் செக்ரட்டரி அப்படிங்கிற கான்செப்டை 1950 இருந்தே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இந்தியாவுடைய முதல் அமைச்சரவை செயலாளர், முதல் கேபினெட் செக்ரட்டரி யாரு அப்படின்னா என்.ஆர். பிள்ளை அப்படிங்கிறவர் தான் முதல் கேபினெட் செக்ரட்டரி. ஸோ இவர் தான் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் ஹெட். ஓகேங்களா? ஸோ அமைச்சரவை செயலகத்தின் தலைவராக இருப்பார், கேபினெட் செக்ரட்டரிக்கு ஹெட்டா இருப்பாரு, செக்ரட்டரியேட்டுக்கு ஹெட்டா இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்திய குடிமை பணிகளில் அமைச்சரவை செயலர் பதவியை உயரியது. ஸோ ஆல் இந்தியா சர்வீசஸ்ல எந்த போஸ்டிங்குடைய பதவி ரொம்ப உயரியது அப்படின்னா இந்த கேபினெட் செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய அமைச்சரவை செயலாளருடைய பதவி தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. ஓகேங்களா? இதனால் குடிமைப்பணி அலுவலர்கள் மத்தியில் இவரே முதன்மையானவராக கருதப்படுவார். ஓகே, ஸோ இதோட கேபினெட் செக்ரட்டரி, அதுக்கு ஹெட்டா இருக்கிற கேபினெட் செக்ரட்டரி பத்தியும் அதனுடைய செக்ரட்டரியேட்டை பத்தின கான்செப்ட்ஸும் முடியும். அடுத்தது பிரதமர் அலுவலகம்னு சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது உண்மையான அதிகார மையம் கொண்ட ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பிரதமர் எல்லா முடிவுகளையும் எடுப்பாரு, பட் எல்லா விஷயங்கள்லையும் பிரதமர் தன்னிச்சையா எந்த முடிவுகளை எடுப்பாரு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பிரதமருக்கு உதவி பண்றதுக்காக மெயினா நிர்வாக ரீதியாக சட்ட ரீதியாக பிரதமருக்கு உதவி பண்றதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதாவது பிரைம் மினிஸ்டர் இப்ப வரணும், ஓகேங்களா, பிரைம் மினிஸ்டர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கணும், இன்னைக்கு அவருக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் டிசைட் பண்றது இல்ல, எல்லாமே பிஎம் அலுவலகம் முடிவு பண்றதா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்படி 1947 இருந்தே பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் அலுவலகம் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவில இருந்துச்சு. ஆனா 1977 வரைக்கும் அதனுடைய பேர் என்னன்னு தான் இருந்துச்சு அப்படின்னா பிரதமரின் செயலகம், தட் இஸ் பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஓகேங்களா? 1977 தான் அதனுடைய பேரை என்னன்னு மாத்திருப்பாங்கன்னா பிரதமர் அலுவலகம்னு மாத்திருப்பாங்க. யார் மாத்திருப்பாங்க அப்படின்னா அப்போதைய பிரைம் மினிஸ்டரா இருந்த திரு மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறவர் தான் மாத்திருப்பார். அப்ப 47 இருந்து 77 வரைக்கும் பாத்தீங்கன்னா செக்ரட்டரியேட் பிஎம் செயலகம் அப்படின்னு இருந்தது. 77 மொரார்ஜி தேசாய் காலகட்டத்தில் தான் பிஎம் ஆஃபீஸ் அப்படின்னு மாத்திருப்பாங்க. ஸோ அந்த பிரதமர் அலுவலகத்துக்கு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா பிரதமருக்கு செயலக ரீதியான உதவிகளை வழங்குறது. ஸோ நிர்வாக ரீதியா பிரைம் மினிஸ்டருக்கு ஹெல்ப் பண்றது இந்த பிஎம் ஆஃபீஸுடைய முக்கியமான வேலை. ஓகேங்களா? ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுடைய நிர்வாக தலைவராக செயல்படக்கூடியவர் யார் அப்படின்னா முதன்மை செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரின்சிபல் செக்ரட்டரி. ஓகேங்களா? பிரதமர் அலுவலகத்துக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாரு. ஸோ அந்த பிரின்சிபல் செக்ரட்டரி தான் ஓவராலா ஹெட்டா இருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்ப சிம்பிளா பிரதமர் அலுவலகம் பாத்தீங்கன்னா ஊழல் எதிர்ப்பு பிரிவு மற்றும் பொதுமக்கள் குறை கேட்டல் பிரிவு ஆகியவற்றை உள்ளடக்கிறது. மொத்தம் 2 விங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒன்னு ஆன்டி கரப்ஷனல் விங், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் கிரீவன்சஸ் விங்னு சொல்ல
சொல்லக்கூடிய பொதுமக்களுடைய குறை கேட்டல் பிரிவுன்னு சொல்லிட்டு 2 பிரிவு இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த பிரதமர் அலுவலகத்துல நிறைய குடிமைப்பணி அலுவலர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா பிரதமர் அலுவலகத்துடைய செயல்பாடுகளை முடிவு பண்றாங்க. அப்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அவர் போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும்னா யார்கிட்ட தொடர்பு கொள்ளுவாங்க? பிரதமர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு, ஓகேங்களா, அப்ப அதுக்கு பிறகுதான் அவங்க போய் பிஎம் பார்க்க முடியும். அப்ப பிஎம்மையும் மற்ற மினிஸ்டர்ஸையும் ஒருங்கிணைக்கிறது, அது மட்டும் இல்லாம அமைச்சகங்களை மட்டும் இல்லாம ஆளுநர்கள், பல்வேறு மாநிலங்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது இந்த பிஎம் அலுவலகத்துடைய வேலை. இப்போ ஒரு ஸ்டேட் சிஎம் போய் பிஎம் பார்க்கணும்னா பிஎம் கிட்ட டைரக்டா பேச முடியாது. என்ன பண்ணுவாங்க? பிஎம் ஆபீஸ் கிட்ட அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு எப்ப அவர் ஃப்ரீங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு பிறகுதான் டைம் கொடுப்பாங்க. அப்படி பிரதமருடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளுக்கும் அவருக்கு உதவியா இருக்கிற அந்த அலுவலகத்தை தான் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ், பிரதமரின் அலுவலகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த பிரதமர் அலுவலகம் தான் பிரதமரையும் பிற மாநில ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், பல்வேறு அமைச்சகங்கள் எல்லாத்தையுமே இன்டர்லிங்க் பண்ணக்கூடியதா செயல்படுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம்னா, ரொம்ப பேசிக்கா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கு, ஓகேங்களா, சோ சென்ட்ரல் செக்ரட்டரியேட்னு சொல்லக்கூடிய தலைமை செயலகம் அப்படின்னா என்ன, அண்ட் தென் வந்துட்டு கேபினெட் செக்ரட்டரியேட்னு சொல்லக்கூடிய அமைச்சரவை செயலகம்னா என்ன, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்னா என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இந்த லெசன்ல நடுவில் இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? பிகாஸ் சிலபஸ் இல்லாத லெசன்ஸ் டாபிக்ஸ் நிறைய இருக்கும். சோ அடுத்து டைரக்டா வந்துட்டு ஆல் இந்தியா சர்வீசஸ்னு சொல்லிட்டு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் மாதிரியான சர்வீசஸ் என்னென்ன, அதை எப்போ உருவாக்குனாங்க, அவங்களுடைய ரோல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி அடுத்தடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you all.